ஒரு திரைப்படத்தை பற்றி பேசும்போது அந்த படத்தை பார்க்காதவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த படத்தை பார்க்க போகும்போது நாம் சொன்ன எந்த விஷயமும் ஒரு தொந்தரவாக ஒரு ஸ்பாய்லராக இருக்கக்கூடாது. அதுதான் திரைப்படங்களை பற்றி பேசுவதற்கான முதல் விதி. இந்த விதியை பிரேக் பண்ணாமல் பேச வேண்டிய படம் தான் நீலிரா. இந்த படத்தோட ப்ரொடியூசர் கார்த்திக் சுப்பராஜ், இந்த படத்தோட இயக்குனர் சோமிதரன். இது அவருக்கு முதல் படம். சோமிதரன் கார்த்திக் சுப்பராஜ்கிட்ட பல வருடங்கள் உதவியாளராக வேலை பார்த்துருக்காரு. அவர் ஒரு ஈழத்தமிழர். 2009 யுத்தம் முடிவுக்கு வந்தப்போ அங்கே ஒரு பத்திரிக்கையாளராக அவர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. கார்த்திக் சுப்பராஜ் பல வருடங்களாக அவர் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஆரம்பித்த காலத்திலேருந்தே ஈழ மக்களோட வாழ்க்கையை பதிவு செய்வதற்கான முயற்சிகளை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கார். நீங்கள் யூடியூப்பில் தேடி பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்குது. அதில் ஒரு ஏரோப்ளேன் வெவ்வேறு நிலப்பகுதியில் பறந்து போகும்போது அதுக்கு அந்த நாட்டில் உள்ள சின்ன பையன் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்கும். அது ஸ்ரீலங்கா மேலே பறக்கும்போது அங்கே உள்ள பையன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்றது அந்த படம். ஆனால் ஒரு தமிழ்நாட்டு தமிழராக, தமிழ் சினிமா வணிக மசாலா படங்கள் எடுக்கக்கூடியவராக அவரால் அந்த விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக பேசுறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இல்லை. அவருக்கு நேரடி அனுபவமும் இல்லை. அவர் ஆமுத்துலிங்கம் ஐயாட்டிருந்து கடவுள் தொடங்கிய இடம் நாவலோட ரைட்ஸ் எல்லாம் வாங்கினேன்னு சொல்லி இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அந்த நாவலிருந்து சில பகுதிகளை எடுத்து ஜெகமே தந்திரம் மாதிரி படத்துலலாம் பயன்படுத்தியிருக்காரு. இந்த படங்களில் கண்டிப்பாக சோமிதரன் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போது இறைவி படமோ இல்லை ஜெகமே தந்திரமோ ரெட்ரோவோ இல்லை நெட்ஃப்ளிக்ஸில் நவரசான்னு சொல்லி ஒரு ஆந்தாலஜி ஃபிலிம்ஸ் வந்துச்சு. அதில் ஒரு படம் கார்த்திக் சுப்பராஜ் எடுத்தார். அதே மாதிரி அமேசான்லேயும் ஒரு படம் எடுத்திருந்தார், புத்தம்புது காலைன்னு நினைக்கிறேன். இவரோட படங்களில் ஈழம் பற்றின ரெஃபரன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மக்களோட வாழ்க்கையை பற்றி பேச விரும்புகிற இறைவி படத்தில் வர்ற இயக்குனர், அந்த ஷார்ட் ஃபிலிமில் புத்தம்புது காலை படத்தில் வர்ற அந்த படத்தை எடுக்க விரும்புகிற ஒரு இயக்குனர், இப்படி அவங்களை பற்றி அக்கறைப்படக்கூடிய கதாபாத்திரங்கள் இவரோட படங்களில் வரும். கடைசியாக ஜெகமே தந்திரம் படத்தில் அவங்க வாழ்க்கையை எடுக்கிறேன்னு சொல்லி எடுக்க முயற்சி பண்ணி அது முழு புரிதல் இல்லாமல் அதை ஒரு அபத்தமாக தான் எடுத்து வச்சுருந்தார் அந்த படத்தை, ஜெகமே தந்திரம் படத்தை. அதுதான் வெளிப்படை தமிழ்நாட்டு தமிழனுக்கு எவ்வளவு தெரியுது அப்படின்றது. அந்த படத்தில் வர கதாபாத்திரத்துக்கு அந்த விஷயம் எவ்வளோ புரியுதோ அவ்வளோதான் இயக்குனரோட புரிதலும் அப்படின்ற மாதிரி. இத்தனைக்கும் இதில் அவர் சோமிதரன் ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் வணிக மசாலா கட்டாயங்கள் அவ்வளோதான் காட்ட முடியுமா இருந்திருக்கும். இப்போ இதை கார்த்திக் சுப்பராஜ் இவ்வளோ நாள் இந்த விஷயங்களை பேச முயற்சி பண்ணிட்டு, இது அவருன்னு இல்லை, தமிழ் சினிமாவில் தான் மேடை கிடைக்கக்கூடிய எல்லாருமே சினிமாக்காரங்க இவங்க எல்லாரும் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஈழ மக்கள் பட்ட துயரத்தை கண்டிப்பாக நான் ஒரு நாள் பதிவு செய்வேன் அப்படின்றது தான். நிறைய பேர் நிறைய பேட்டிகளில் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் தொடர்ந்து கவனிச்சா தெரியும். உண்மையிலேயே இதில் இன்றைக்கி பாராட்டுக்குரியவர் கார்த்திக் சுப்பராஜ் தான். ஏன்னா அவர் தான் பேச்சோடு நிற்காமல் அவர் சொந்த காசை போட்டு ஒரு படத்தை தயாரித்து இன்றைக்கி வெளியிட்டிருக்காரு. இந்த படம் எல்லா விருதுகளுக்கும் எல்லா வகையிலும் தகுதியான படம். விருதுகளுக்கு தகுதியான படம் அப்படின்றதுனால இது ஒரு போரான படமோ இல்லை ஒரு பிரச்சார படமோ இல்லை. இதை ஒரு த்ரில்லர் படம் போல் தான் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 40 வயசுக்கு மேலே உள்ள நபர் அப்படின்னா இந்த படத்தில் பேசப்படுற பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும். இன்றைக்கி தேட்டருக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் பெரும்பாலும் 25 வயசுக்கு கீழே உள்ளவங்க தான். அதாவது இந்த புத்தாயிரத்தில் பிறந்தவங்க, 2000க்கு பிறகு பிறந்த 2K கிட்ஸ் என்று செல்லமாக அழைக்கப்படும். இன்றைக்கி காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறவங்க, 20 வயசுகளில் இருக்கக்கூடியவங்க படமாக பெரும்பாலும் வர்றாங்க. அவங்களை எஜுகேட் பண்ணுறதுக்காக, அவங்களுக்கு தகவலை சொல்கிறதுக்காக. ஏன்னா 2009 அந்த யுத்தம் முடிவுக்கு வரும்போது அவங்க பள்ளிக்கூடத்தில் 3ஆவது நாள் அதை படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு விவரத்தை சொல்கிறதுக்காக சில காட்சிகள் இருக்குது. அந்த காட்சிகளும் தனித்து தெரியாமல் அது படத்தோட கதையாகத்தான் இருக்குது. அது கதையோட கதையாக தான் வருது. அது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா முழுக்க எடுக்கப்படுற ட்ரெண்ட் என்ன மாதிரி படங்கள் எடுக்கிறாங்கன்னா, ஒன்று வீடியோ கேம் மாதிரியே படங்கள் எடுக்கிறாங்க. KGF, விக்ரம், அனிமல், இதெல்லாம் பார்க்குறதுக்கு வீடியோ கேம் மாதிரி. நீங்கள் வீடியோ கேமில் என்னெல்லாம் சண்டைகள் வருதோ அதெல்லாம் அந்த படங்களில் வந்துடுது. அப்படி இல்லைன்னா கிரிஞ்சு படங்களாக எடுக்கிறாங்க. நம்ம பிரதீப் ரங்கநாதன் டெம்ப்ளேட்டில் அது ஒரு கிரிஞ்சு ஃபெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி படங்கள் தான் எடுக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி படங்கள் வெற்றி அடையும் போது மேலும் மேலும் அந்த மாதிரி படங்களை தான் தயாரிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கார்த்திக் சுப்பராஜ் அவர் அவருக்குரிய விஷயங்களை பேசுகிற மாதிரி படங்கள் தொடர்ந்து எடுத்திருக்காரு. தயாரிக்கிறதுக்கும் முன் வந்துட்டார். கார்த்திக் சுப்பராஜ் எடுக்கக்கூடிய படங்கள் உள்ள பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர் நிறைய விஷயங்களை ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளே பேசணும்னு நினைக்கிறதான். நீங்கள் தொடர்ந்து நவீன தமிழ் இலக்கியத்தை படிப்பவராக இருந்தால், ஆமுத்துலிங்கம் அவர்கள் எழுதியதையோ, சோபா சக்தி அவர்கள் எழுதியதையோ, சயந்தன் அவர்கள் எழுதியதையோ, இவர்களோட சிறுகதைகள் நாவல்களை நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, இந்த திரைப்படத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் ஏற்கனவே படித்ததை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். நீங்கள் படித்தது எவ்வளவு க்ளோஸராக படம் பிடிக்கப்பட்டிருக்கு, எத்தனை கச்சிதமாக இதை ஒரு டாட் ஸ்க்ரீன் பிளே, அவ்வளோ கச்சிதமாக 100 நிமிஷம் தான் படம் ஓடுது, அவ்வளோ கச்சிதமாக அதை எடுத்திருக்காங்க. இந்த படம் ஒரே லொக்கேஷனில் தான் நடக்குது. இதில் இப்போ 12 Angry Men மாதிரி
12 விதமான மனிதர்கள் ஒரு அறையில் வந்து கூடுறாங்க. அவங்க வந்து உரையாடலில் வந்து பல விதமாக பேசி ஒரு தீர்வுக்கு வர்றாங்கன்ற மாதிரி இதில் பலவிதமான மனிதர்கள் வந்து ஒரு இடத்துல கூடுறாங்க. அவங்களுக்குள்ளே உள்ள முரண், அவங்களுக்குள்ளே உள்ள தீர்வு, அந்த வரலாற்று பின்புலம் என்ன வரலாற்று பின்புலத்தில் அவங்க கூடுறாங்க அப்படின்றது தான். இந்தியாவிலேருந்து 1987 IPKF இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படின்ற அமைப்பு வந்து இந்திய இராணுவ அமைப்பு வந்து இலங்கை அரசாங்கத்திற்கும் போராளிகளுக்கும் இடையே சமரசம் பண்ண போய் கடைசியில் அது போராளிகளுக்கும் IPKFக்குமான சண்டையாக அது திரும்பிடுச்சு. இப்போ அந்த வரலாற்று சூழ்நிலையில் அங்கே உள்ள மக்கள் அவங்களோட அன்றாட தர்ம சங்கடங்கள் என்ன, சுதந்திரமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த மக்கள் இப்போ திடீர்னு ஒரு இனப்போர் வந்துருச்சு, மொழி காரணமாக ஒரு போர் கொன்றளிப்பு நடந்துகிட்ருக்கு. இதுக்கு நடுவில் மூன்றாவதாக வந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் வந்து இவங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்கும், அவங்க ஒரு நல்லது கேட்டதுன்னா அவங்க பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் என்ன, இதில் மூணாவதாக இவங்க ஒரு அதிகார அமைப்பு இருக்கும்போது, அதாவது அரசாங்கமும் இல்லை போராளிகளும் அல்ல, இவங்க அல்லாத ஒரு அதிகார அமைப்பு அங்கே இருக்காங்க, அவங்கக்கிட்ட இவங்க மாட்டிக்கிடும் போது இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றது அந்த படத்தில் பெரும்பாலும் புதுமுகங்கள் தான் நடிச்சிருக்காங்க. தனித்து தெரிகிறது வந்து நவீன் சந்திரா, அவர் வந்து ஜிகர்தண்டா XXXல நடிச்சிருந்தார். இந்த படத்தில் மிகச் சிறப்பான நடிப்பு. அதுபோக மற்றவங்களாம் பெரும்பாலும் புதுமுகங்கள் தான் நினைக்கிறேன். அவங்கள நான் வேறு படங்கள்லேயோ வேறு டிவி சீரிஸில் எதுலேயும் பார்த்ததில்ல. அவங்க எல்லாருமே வந்து மிக கச்சிதமான நடிப்பு. அண்டு இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்ட மொழி இதுதான் வந்து உண்மையிலே ஈழ மக்கள் பேசிய மொழி. நீங்கள் தமிழில் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு படத்தை வந்து ஃபீல் குட் படமாக மக்கள் வெற்றியடை வைக்கிறாங்க. ஏன்னா மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு பெருவாரியாக அந்த குற்ற உணர்ச்சி இருக்குது. ஏன்னா இவ்வளோ பக்கத்தில் நடந்த ஒரு நாட்டில் வந்து ஒரு சண்டைக்கு இத்தனை பேரை சாக கொடுத்துருக்கோம். இது பற்றி எந்த ஒரு விதமான இதுவும் நமக்கு இல்லை. அதாவது ஒன்று, அது நடக்கும்போது இங்கே எந்த நடவடிக்கையும் எடுத்து தடுப்பதற்கான எந்த முயற்சிகளும் இல்லை. அண்ட் பெருவாரியான மக்களுக்கு அந்த மொத்த பின்பலமுமே தெரியல. இன்றைக்கி பர்டிகுலராக இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு வந்து எல்லாம் வெறும் பெயர்களாக சுருங்கிருச்சு. இந்த சூழ்நிலையில் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு படம் வருது. அது வந்து ஒரு விஷுவல் திங்கிங். அப்படி பக்கத்தில் இருந்து ஒரு சகோதரன் வந்தால் அவனை எப்படியெல்லாம் பார்த்துக்கிடும் அப்படின்ற மாதிரி. அது உண்மையிலே அப்படி இல்லை. இங்கே வந்தவங்க எல்லோரும் அகதியாக தான் இருக்காங்க, இன்னும் அகதியாக தான் நீடிக்கிறாங்க. இங்கே யாருக்கும் இங்கே குடியுரிமையே கொடுக்கப்படலை. இந்த கதை வந்து இது ஒரு முக்கியமான சூழ்நிலையை சுட்டி காட்டிட்டு இது ஒரு அபத்தமாகத்தான் முடியுது. அவங்களுக்கு வந்து அன்றைக்கி அது வாழ்க்கைப்பாடாக அது இருந்திருக்கு. நமக்கு வந்து இங்கேருந்து பார்க்குறதுக்கு அது அபத்தமாக தெரியுது. அது எப்படி அந்த முரண் தான் அந்த படமே. நமக்கு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நமக்கு வந்து இங்கே மிக அருகில் இதே மொழியை பேசிய ஒரு மக்களுக்கு நடந்த அண்ட் வந்து இது வந்து போர் முடிந்த பிறகோ இல்லை வந்து இதுக்கு முன்னாடியோ இல்லாமல் கரெக்டாக 1988 நடப்பதாக அந்த கதையை எடுத்திருக்காங்க. அதன் பிறகு தான் இயக்கம் வந்து மிகப்பெரிய ஆர்கனைசேஷனாக உருவாகுது. இப்போ இந்த பாயிண்ட்லேயே அவங்க வாழ்க்கை வந்து எப்படி வந்து அவங்களுக்கு எந்த கட்டுப்பாடும், அவங்களோட வாழ்க்கை மேலே எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் எந்த பிடிப்பும் இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்றத வந்து காட்டியிருக்காங்க. இந்த படமும் டூரிஸ்ட் ஃபேமிலி அளவுக்கே வெற்றி அடைந்தால் இது போல் இன்னும் அவங்க கதையை வந்து பெரிதாக, இது அரசியல் பிரச்சார படமோ இதில் வந்து எந்த ஒரு ப்ரொபகேண்டாவோ எதுவுமே இல்லை. இது மக்களோட வாழ்க்கையை பேசக்கூடிய ஒரு சினிமா தான், நேரடி வாழ்வியல் சினிமா அப்படின்னு தான் சொல்லணும். மறைந்த தமிழ் எழுத்தாளர் ஜெயகாந்தன் இலக்கியத்தை பற்றி பேசும்போது, குட்டை மனங்கள் வளர்வதற்கும் குறுகிய இதயம் விசாலமாவதற்கும் இலக்கியம் உதவி புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் தொடர்ந்து ஈழ இலக்கியத்தை படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கைப்பாடு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த படம் அதன் வரிசையில் ஒரு இலக்கிய பிரதியாக தான் அந்த படத்தை பார்க்கணும். நான் இங்கே உள்ள தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த பிரச்சனையை பற்றி சென்சிட்டைஸ் பண்ணக்கூடிய ஒரு படம் இது. அந்த பிரச்சனையோட வலியை சொல்லக்கூடிய ஒரு படம் இது உலகம் முழுவதும் போய் சேரும்போது இது உலகத்தில் உள்ள எந்த நாட்டில் இப்படியெல்லாம் அடக்குமுறை இருக்கோ, எந்த நாட்டிலெல்லாம் இப்படி வந்து பிரச்சனைகள் நீடிக்குதோ அவங்க இந்த படத்தை கூட தங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிடுவாங்க. அந்த மாதிரி இது தமிழில் எடுக்கப்பட்ட உண்மையான உலக சினிமா அப்படின்றது இதுதான். இந்த படத்தை தேட்டரில் பார்க்க முடிஞ்சால் உங்களுக்கு ஒரு இம்மர்சிவான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த லைவான இடத்துல இருந்த மாதிரி பின்னணி இசை, பர்டிகுலராக சினிமாட்டோகிராஃபி இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்படி வாய்ப்பு இல்லை அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் OTTயில் வருதோ அவ்வளோ சீக்கிரம் அதை பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.